செந்தில் பாலாஜியை திமுக தலைமை முழுமையா நம்பி இருக்கிறாங்க. அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இன்னொரு வாய்ப்பா தான் இது இருக்கு. 2024 மக்களவைத் தேர்தலிலே திமுகவுக்கு இருந்த பிளான் கொங்கு மண்டல தொகுதிகள செந்தில் பாலாஜியினுடைய பொறுப்புல குடுக்கணும் அப்படின்றதான். அப்போ அவரு ஜெயில்ல இருந்தார். ஆனா ஜெயில்ல இருந்துமே அவர் தான் தேர்தல் வேலைகள பார்த்துக்கிட்டு இருந்தார். தேர்தல் வேலைகள் அவருடைய மேற்பார்வையில, அவருடைய ஆலோசனைகளின் பேர்ல தான் நடந்துகிட்டு இருந்தது. கரூர் தொகுதியினுடைய பொறுப்பாளரா இருந்த அப்போ 2024 கரூர் தொகுதியினுடைய பொறுப்பாளரா ஆ ராஜ்யசபா உறுப்பினர் எம்.எம். அப்துல்லா இருந்தார். அவருக்கு செந்தில் பாலாஜியினுடைய கார குடுத்திருந்தாங்க. கரூர்ல ஒரு தேர்தல் வேலை பார்த்தப்போ, செந்தில் பாலாஜியினுடைய கார்ல தான் அவர் போயிட்டு வந்துட்டு இருந்தார். அவரு ஜெயில்ல இருந்தே அந்த அவருடைய ஆலோசனையின் பேர்ல தான் தேர்தல் பணி நடந்துகிட்டு இருந்தது. இப்போ அவரே நேரடியா களமிறங்கி இருக்கிறதுனால, திமுகவுக்கு இருக்கிற ஒரு நம்பிக்கை 2021ல கரூர்ல நடத்தின மேஜிக். நீங்க 2016 தேர்தல் முடிவுகள எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, கரூர்ல இருக்கிற 4 தொகுதிகள்ல குளித்தலையில மட்டும் தான் திமுக வெற்றி பெற்றிருந்தது. அரவக்குறிச்சியில செந்தில் பாலாஜி வெற்றி பெற்றிருந்தார். கரூர்ல விஜயபாஸ்கர் வெற்றி பெற்றிருந்தார். கிருஷ்ணராயபுரத்திலயும் அதிமுக தான் வெற்றி பெற்றிருந்தது. அத 1லிருந்து 4 அப்படிங்கிற இடத்துக்கு செந்தில் பாலாஜி தான் மாத்துனார்.